பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட்ஸ் ஆஃப் டாட்டர் இன் லா. இதை எழுதினவங்க அட்ரியன் ரிச். இதை 1963 எழுதியிருக்காங்க. அட்ரியன் ரிச் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இந்த போமில் இவங்க ஜாஸ்தி எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா, மாடர்ன் ஃபீமேல் கண்டிஷன். ஃபீமேல் வந்துட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் இல்லை சொசைட்டியில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லிட்ரேச்சரில் உள்ள மித்தில் உள்ள ஃபீமேல் ஃபிகர்ஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த என்டையர் போமும் இவங்க நிறைய ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிக்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் விமன் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிளியர் பிக்சராக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் 20th செஞ்சுரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாராலையும் ரீட் பண்ணப்பட்ட டைம் வந்து 20th செஞ்சுரி தான். இவங்களோட ரைட்டிங்ஸில் எல்லாமே இவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு தீமாக எது இருக்குது அப்படின்னா, ஒன்று விமனோட ரைட்ஸ்க்காக பேசுகிறாங்க, இன்னொன்று என்னென்னா லெஸ்பியன் கம்யூனிட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபீமேல் ஓரியன்டாக தான். லெஸ்பியன் அப்படின்றதும் அது ஒரு ஃபீமேல் ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ அதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ரைட்டிங்ஸ் மூலியமாக மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஓகே, போயமோட சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாட்டர் இன் லாக்கும் மதர் இன் லாக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த டாட்டர் இன் லா அவங்களோட மதர் இன் லாவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்களோட மதர் இன் லாவும் ஒரு யங் பியூட்டிஃபுல் விமனாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு பிரைடாக இன்னொரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு யங் பியூட்டிஃபுல் கேர்ளாக தானே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த டைமில் இருந்தே இப்போ வரைக்கும் அவங்க மாறாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க யங்காக இருக்கும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் இப்போவும் வியர் பண்ணுறாங்க. அவங்க யங்காக இருக்கும்போது ரொம்ப ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் ஹேர் வந்து அவங்களுக்கு இருக்குமா, அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பிங்கிஷாகவும் பீச் கலர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க யங்காக இருக்கும்போது அவங்க டைம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு ஃபேமிலிக்கு லீடர் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அந்த ஃபேமிலியை லீட் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் காசிப் பேசுகிறதுலையும் அவங்களோட யூஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க நல்லா பியானோ ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஆல்ஃப்ரெட் கார்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தங்களோட, அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பியானிஸ்ட், அவங்களோட இந்த மதர் இன் லாவை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அவங்களோட மைண்ட் செட்டை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப கெட்டு போன ஓல்டு வெட்டிங் கேக் மாதிரி. அந்த வெட்டிங் கேக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்களோட மைண்டும் காசிப்ஸாக இருக்கட்டும், இல்யூஷன், யூஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களால் அது எல்லாமே மிக்ஸாக இருக்குது. இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு குட் கேக், ஒரு நல்ல ஒரு மைண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இதெல்லாம் இருந்தாலுமே அது ஒரு ஓல்டான ஒரு கேக் தான், பழைய யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். அது மாதிரி தான் உங்கள் மைண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் இவங்க ஷீன்னு மென்ஷன் பண்ணது மதர் இன் லாவை, செகண்ட் ஸ்டான்ஸால் இவங்க ஷீன்னு டாட்டர் இன் லாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நரேட்டர் டாட்டர் இன் லா பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாட்டர் இன் லா கிட்ட ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்துட்டு பேசுகிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபேமிலிக்குள்ளே கல்யாணமாகி கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட ஓன் ரைட்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துருவீங்க. அதனால இந்த ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் சொல்கிறதா அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குது. இந்த டாட்டர் இன் லா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப போல்டான ஒரு கேர்ளாக தான் கொடுத்துருக்காங்க. டீஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க, அப்புறம் காஃபி கப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை சிங்க்குக்கு வந்து தூக்கி போடுறாங்க, கொண்டு வைக்காமல் அது எல்லாத்தையுமே தூக்கி வீசுகிறாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த மதர் இன் லாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாட்டர் இன் லா கம்ப்ளீட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏஞ்சலிக் வாய்ஸ் வந்து அவங்கள எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீ போகாதன்னு சொல்லி நான் ஒன்று சொன்னேன் தானே, நீங்கள் வந்துட்ட, அதனால நீ கஷ்டப்பட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாட்டர் இன் லா ஜன்னலுக்கு வெளியே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்டனில் வந்து நின்று ஸ்கையை பார்த்துட்டே இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஃபீல் இருக்குது, நம்மளுக்குள்ள உண்மையிலே அந்த ஏஞ்சலிக் வாய்ஸ் வந்து கேட்குதா, நம்மளை வந்து அது கைட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் அவங்களுக்குள்ள எப்போவுமே இருக்குது. ஸோ அப்படி அவங்க அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கையில் அவங்களே தெரியாமல் நெருப்பு படுறது, கெட்டிலில் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சோன்னா அதுலேருந்து ஹீட்டாக புகை வரும் இல்லையா, அதுலலாம் கையை வச்சு பார்க்குறது, மேட்ச் பாக்ஸில் வந்து தீ பற்ற வச்சுட்டு அப்புறம் அந்த எட்ஜஸில் கொண்டு கை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி அந்த ஏஞ்சல் வந்து நம்மளை சேவ் பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த ஏஞ்சல் அப்படின்றது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். நீ இந்த மாதிரி பண்ணனா அதுக்கு ரிசல்ட் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் சொல்லும். அதை இவங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி இவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க. நிறைய நாள் இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளம்லேருந்து இவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிறாங்க. அப்படி இவங்க எஸ்கேப் ஆகிறதே அந்த ஏஞ்சலிக் வாய்ஸால் தான் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மிட் நைட்லலாம் தூக்கமே வராதான். ஏன்னா இவங்க இவ்வளோ சஃபரிங்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்க இப்போ மேரேஜ் ஆகி வந்திருக்க இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை, அவங்களோட ஓன் ரைட்ஸ், அவங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டி இங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து நிம்மதியாக நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ மான்ஸ்டர் கூட தூங்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டாட்டர் இன் லா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட மதர் இன் லா இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை, அவங்களுக்காக நின்னதே இல்லை, அடுத்தவங்க கிட்டலாம் இவங்களை சீக்கிரம் விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வந்து அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, மற்றவங்க முன்னாடி இவங்களை விட்டு கொடுக்காம இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் நிறைய பெயின் வந்து டாலரேட் பண்ண தான் செய்கிறாங்க. மந்த்லி வர்ற பீரியட்ஸ் பெயினாக இருக்கலாம், இல்லைனா சைல்ட் பர்த் அப்போ இருக்கிற பெயினாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெயின் வந்து அவங்க தாங்க தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனால் சில சிமிலாரிட்டிஸும் இருக்கும். அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிமிலாரிட்டியை வச்சு கூட அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ண முடியும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணாமல் இந்த டாட்டர் இன் லாவும் மதர் இன் லாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு மாற்றி மாற்றி அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கு சஃபரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்காகவும், ட்ரபிள் மேக் பண்ணுறதுக்காகவும், அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி ஆப்போனண்ட் ஆகிக்கிறாங்க. ஆக்சுவலாக விமன் சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, அவங்கள டாமினேட் பண்ணுறது யாருன்னா மென் தான். ஆனால் விமனே இப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிறதுனால விமன் டு விமனே ஒரு ஆப்போனண்ட் மாதிரி மாறிடுறாங்க. அந்த மாதிரி மாறக்கூடாது. மென் டாமினேட்டட் சொசைட்டிக்கு எதிராக விமன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம ஃபைட் பண்ண முடியும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டிலேருந்தே இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகி சொசைட்டிலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ வீட்லேயே விமன் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா, இந்த டாட்டர் இன் லா இருக்காங்க இல்லையா, அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ஃப்ரீடம் எல்லாத்தையுமே இழந்துட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ரீசன் என்னோட மதர் இன் லா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லிட்டில் பை லிட்டில் அவங்களே தான் அவங்களோட ஃப்ரீடமாக இருக்கட்டும், அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எல்லாத்தையுமே இழந்துட்டு வர்றது. ஆனால் அதுக்கு ப்ளேம் பண்ணுறது அவங்களோட மதர் இன் லாவை. இப்போது ஒரு விமன் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே மற்றவங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, வெளியே போகும்போது மற்றவங்க பார்த்தா அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேறு ஏதாவது ஃபார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. அவங்களோட ஹேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட அவங்களால பண்ண முடியல. எதுக்காகனா சொசைட்டிக்காக. ஸோ அவங்களே அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க அந்த ப்ளேமை அவங்களோட மதர் இன் லா மேலே போடுறாங்க. இந்த டாட்டர் இன் லா மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி அவங்களே ஒரு 4 வால்ஸ் வந்து பில்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவங்களே உட்காந்துட்டு யாரோ அவங்கள உள்ளே வச்சு பூட்டினது மாதிரி, எனக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை, என்னை யாரும் அன்லாக் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கட்டியிருக்க அந்த வாலுக்கு எந்த ஒரு டோருமே கிடையாது. அது ஒரு அன்லாக் டோர் தான். ஆனால் இவங்களே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு வேறு யாரோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம். பட் இவங்க சொசைட்டிக்கு பயப்படுறத வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களே ஒரு பெர்செப்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாட்டர் இன் லாவோட மைண்ட் செட்டை அவங்க மாற்றிக்கணும். அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும்.
அவங்களோட ஹஸ்பண்ட்காகவோ மதர் அண்ட் லாக்காகவோ சொசைட்டிக்காகவோ யோசிக்காமல் அவங்களுக்காக அவங்க வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறதும், அவங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதும், அவங்கள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறதும், இந்த மாதிரியான ஒர்க் அவங்க பண்ணாமல் அதுக்காக செலவிடுற நாலேஜையும் டைமையும் அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ்க்காகவும், அவங்க க்ரோன் அப் ஆகிறதுக்கும், அவங்க டெவலப் ஆகிறதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்கள் மதர் இன் லாவை ப்ளேம் பண்ணிக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாதையில் தான் இவங்களும் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நரேட்டர் எல்லா ஸ்டான்ஸாலேயும் இந்த விமன் 2 பேரையுமே ஷீ அப்படின்னும் யூ அப்படின்னும் மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்க லாஸ்ட்டாக வி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த விமன் வந்து அவங்கள பார்க்குறதே, மதர் இன் லாவாக இருக்கட்டும் டாட்டர் இன் லாவாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்களே பார்க்குறதே மற்றவங்களோட லென்ஸ் வழியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோடையே அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டர் இன் லா வந்து மதர் இன் லா கிட்ட இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற ஹேட்ரட்டையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஈஸியானது தான், அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய வந்துட்டு. ஸோ இவங்க மதர் இன் லாவோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்களும் வாழ்கிறாங்க, அவங்களோட டாட்டர் இன் லாவும் வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த மாற்றி வீட்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி எல்லா விமனும் ஒத்துமையாக இருந்தாலே அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த சொசைட்டியை இவங்க ஓவர் கம் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயட் ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் விமன் எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி யோசித்து இந்த போமை முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.